அரிய பல நூல்களை சேகரித்து கல்லூரி மாணவர்கள் படிக்க நேரில் தேடிச் சென்று கொடுத்து வரும் நடமாடும் புத்தக தாத்தா முருகேசன் சத்தமின்றி பல புத்திசாலிகளை உருவாக்கி வருகிறார். மதுரை மாவட்டம் தண்டலை கிராமத்தில் பிறந்த 73 வயதாகும் முருகேசன் தன்னிடம் உள்ள புத்தகங்களை கல்லூரி மாணவர்கள் படித்து பயன்பெற நேரில் தேடிச் சென்று வழங்கி வருகிறார். வீட்டிற்கு 9வது பிள்ளையாக 2வது வரை படித்த இவர் வறுமை காரணமாக தனது 14 வயதில் திண்டுக்கல்லில் மளிகை மற்றும் பழைய பேப்பர் கடையில் வேலை பார்த்து வந்தார். மனைவி இறந்து 20 ஆண்டுகள் ஆகியும் வாரிசுகள் நல்ல நிலையில் இருந்தும் புத்தகங்களின் மீது கொண்ட காதலால் தற்போது மதுரையில் வசித்து வருகிறார். கல்லூரி மாணவர்கள் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்யும் மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரி பேராசிரியர்களுக்கும் முருகேசன் ஒரு நடமாடும் புத்தக நிலையமாக விளங்குகிறார். பெரிய துணிப்பை ஒன்றில் 30-40 புத்தகங்களை சுமந்து கொண்டு மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாணவர்களுக்கும் முருகேச தாத்தாவிடம் போன் செய்தால் போதும் அவரே நேரில் சென்று மாணவர்களிடத்தில் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை கொடுத்து வருகிறார். பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை பகுதியில் அண்டலைன்னு ஒரு கிராமத்தில் 2வது தான் படிச்சிருக்கேன். சிறு வயசு புத்தகம் கைமாவே அலைவேன். ஒரு ஆர்வம், புத்தகம்லாம் என்னை தேடி தேடி வரும். எனக்கு சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியர்களே நண்பர்கள் ஆனாங்க. நடமாடும் நூலகம்னே பேர். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். தமிழில் இலக்கியம் சார்ந்து சைவ சித்தாந்தம், வைணவம், இஸ்லாம், சீக்கியம், கிறிஸ்தவம், தமிழ் சார்ந்த எல்லா வகையான நூல்களும் என்கிட்ட இருக்கு. கவலையெல்லாம் இல்லாமல் இருக்கு இந்த புத்தகம் தான் காரணம். எங்கள் புத்தக தாத்தா இருப்பதால் நாங்கள் புத்தகங்களை அலைந்து திரிந்து தேடி வாங்க தேவையில்லை என்று MA தமிழ் படிக்கும் கல்லூரி மாணவிகள் பெருமிதம் தெரிவித்தனர். சிலபஸ்ல உள்ள அந்த பாடங்கள் நிறைய இருக்கு. இந்த பாடங்கள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த புக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு தாத்தாட்ட சொன்னா, எந்த புக்குமா நீங்க எழுதி கொடுங்க, நாங்களும் அந்த புக்கை வந்து தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்குள்ள எங்க நாளைக்கு வேணும் இல்லாட்டி நாள் கழிச்சு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டயத்திலேயே எங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கறது. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கூடு தேடும் பறவைகள்னு சொல்லிட்டு ஒரு நாடக தொகுப்பு வச்சுருந்தாங்க. சாருங்களே அதை சொன்னாங்க, இது அவுட் ஆஃப் பிரிண்ட்டுமா, கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு. சார் தாத்தாட்ட வந்து சொன்னோம், இந்த மாதிரி சாருங்க ஜெராக்ஸ் போட்டுக்க சொல்கிறாங்க தாத்தா, புக்கு இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தாத்தா வீட்லேயுமே ஒரு லைப்ரரி வச்சுருக்காரு. அந்த லைப்ரரியில் இருந்து ஒரு 20 புக்கு எடுத்துகிட்டு வந்து பழைய புக்கு பரவாயில்லம்மா நீங்களே வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய புக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதி விலைக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்ற சொல்கிற புக்கை கூட எங்களுக்கு வந்து தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு. மாணவிகள் மட்டுமின்றி புத்தக தாத்தாவால் படித்து பட்டம் பெற்ற சிவராமன் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். நாட்டுப்புற கலைகள் தொடர்பானது நான் படிச்சுக்கிறேன். அப்போ வந்து அது தொடர்பான மெட்டீரியல் வந்து வேற எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்கல, வெளியில புத்தகமும் தேட முடியல. அந்த நேரத்தில் தான் ஐயா வந்து எனக்கு பழக்கமாக இருந்தார். அப்போதான் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு ஐயா வந்து அடுத்து 2வது நாளே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்ட புக்கெல்லாம் என்கிட்ட இருக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து ஒரு 13 ஆண்டு காலமாக இதே மாதிரி நான் தொடர்பு கொண்டு என்னோட ஆய்வுகளை வந்து நான் மற்ற பல்கலைக்கழகங்கள், லைப்ரரி எல்லாத்துக்கும் போய் தேடினாலும் கிடைக்காத புக்கை பூரா ஐயா வந்து தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாரு. வறுமையால் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க முடியாத முருகேசன் தாத்தா நடமாடும் புத்தக நிலையம் மட்டுமல்ல, நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் மிகையாகாது.